உறுப்பினர் வேல்முருகன் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு புதிய கட்டிடங்களை திறந்து வைத்து அத்தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த அங்குசெட்டிப்பாளையம் ஊராட்சி பகுதியில் ரூபாய் 12.50 லட்சம் மதிப்பீட்டில் சமையலறையுடன் கூடிய புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் ஒதுக்கீடின் அடிப்படையில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக கட்டிட பணிகள் துவங்கிய நிலையில் பணிகள் முழுவதும் நிறைவடைந்தது. இந்த நிலையில் அதன் திறப்பு விழா ஏற்பாட்டை மாவட்ட தலைவர் சுரேந்தர் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் பாலமுருகன், தேவராசு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் கலந்து கொண்டு ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள சமையலறையுடன் கூடிய புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களுக்கு அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகள் மலர்களை கொடுத்து வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து சிறுகிராமம், நத்தம், ராயர்பாளையம், சேமக்கோட்டை, வீரப்பர், நத்தம், மாளிகமேடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கட்டிட பணிகள் முடிவடைந்தது. தயார் நிலையில் இருந்த பள்ளி கட்டிடம், நியாய விலைக்கடை, கலைக்கூடம், அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். நிகழ்ச்சியில் பன்ருட்டி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் பொறியாளர், ஏராளமான பொதுமக்கள், கட்சியினர் கலந்து கொண்டனர். நம்முடைய பன்ருட்டி வட்டத்தின் சார்பாக வட்டார வளர்ச்சி அலுவலர், கூடுதல் வளர்ச்சி அலுவலர், துணை வளர்ச்சி அலுவலர், அதுபோன்று இங்கு இருக்கின்ற ஊராட்சி குழு உறுப்பினர்கள் அனைவரும் அழைத்து வந்திருக்கிறேன். தாய்மார்கள், பொதுமக்கள், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை மனுக்கள் இருந்தால் நீங்கள் அதை தாருங்கள். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்து அது ஏனைய பொது நிதிகளிலோ அல்லது ஒன்றிய மாநில அரசு நிதிகளிலோ அந்த பணிகளை ஒவ்வொன்றின் பின் ஒன்றாக எடுத்து செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு